என் கிச்சன்ல என்னென்ன இருக்குன்னு நான் இப்பதான் வந்து ரான்சாக் பண்ணிட்டு இருக்கேன். என் மாமியார் வீட்ல இருந்து இதெல்லாம் வந்து எனக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ போறேன். ஸோ இன்னைக்கு எங்க வீட்ல வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் தான். ஸோ ஆக்சுவலா இந்த கலர் காம்பினேஷன் என்கிட்ட இல்லை, அண்ட் இந்த பேட்டர்ன் இந்த ஸ்டைல்ல என்கிட்ட இல்லவே இல்லை. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருந்து நல்ல ஸ்லிட் வருது. ஓகேவா, பாருங்க ஸ்லிட். ஸோ கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ், குத்த மாட்டேங்குது. ஸோ வாட்டர்மெலன் லைட்டா உப்பு, கொஞ்சமா சக்கரை. உப்பா 30 கடி போட்ட நல்ல டேஸ்டா இருக்கும். சொன்னா கேட்க மாட்டேங்குதா? குட் ஆஃப்டர்நூன். என் கிச்சன்ல என்னென்ன இருக்குன்னு நான் இப்பதான் வந்து ரான்சாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஆக்சுவலா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேசி டே vlog தான் நீங்க வந்து பார்க்க போறீங்க. அண்ட் எனக்காக ஒரு மீ டைம் வந்து கொடுக்க போறேன். ஸோ இன்னைக்கு எங்க வீட்டில் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் தான். ஸோ இந்த லஞ்ச் வந்து பார்த்தோன்னா வா எம்மியா இருக்குல்ல. இது சாம்பார் சாதம், தக்காளி சாதம் மாதிரி இருக்குடியா சொல்லுவேன். அப்புறம் கார முட்டை, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் உன்னால தான் சாப்பிட முடியாதுல்ல. ஆமா, அப்பளம். எனக்கு வந்து சாப்பாடோட மத்தியானம் மீல்ஸ் சாப்பாடு ஏதாவது சாப்பிட்றேன்னா அப்பளம் இல்லாம வந்து அது வந்து கம்ப்ளீட் லஞ்ச் சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் இருக்காது. ஸோ இன்னைக்கு இதுதான் எங்க வீட்டில் வந்து லஞ்சா இருக்கும் போது இப்போ நான் வந்து இதை வந்து சாப்பிட போறேன். பட் அப்படி வாங்க இங்க இதையும் முடிச்சிடுறேன் உங்களுக்கு. என் மாமியார் வீட்டிலேருந்து இதெல்லாம் வந்து எனக்கு வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. என்னென்னு வந்து பார்த்துலாம். அட்டை முட்டை, நாமக்கல்லையா முட்டை வந்து ஃபேமஸ். நம்ம முட்டை பண்ண இருக்கு இல்லையா, அங்க இருந்து ஃப்ரெஷ்ஷான முட்டை வந்து கார்ல யாராச்சும் வராங்கன்னா கொடுத்து விட்டுருவாங்க. சரியா? சோ அதுக்கப்புறமேட்டு வந்து திஸ் இஸ் த சொரக்கா. வெரி ரேர். இங்க வந்து பெருசா கண்டுபிடிக்கிறது கிடைக்கிறது. அண்ட் எனக்கு பிடிக்கும்னு மாங்காய் வந்து கொடுத்து விட்டுருக்காங்க. மாங்காய் இஸ் மை ஃபேவரட். சீசன் இல்லை, பட் அவங்க எங்கேயோ பார்த்துருக்காங்க, பிடிச்சிட்டாங்க. எனக்கு மாங்காய் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் நந்தி உழுது தால். உளுந்து உளுடி நீ உளுந்து காமெடி உளுந்த. ஓகே, இந்த நந்தி உளுந்து வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 டம்ளர் அரிசி போடுறோன்னா இதில் வந்து ஒரு 3/4 டம்ளர் உளுந்து போட்டால் போதும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இந்த ரேஷியோவில் நான் வந்து இந்த பிராண்ட் நந்தி உளுந்து போட்டு நம்ம செய்யும் போது இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும், தோசை வந்து நல்லா முருகலாக வரும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். தேங்காய், மாங்காய், மிஸ்டர் கோல்டு கிரவுண்ட்நட் ஆயில். ஓகே, 2 எண்ணம் கொடுத்து விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக தேங்காய் தாங்க, அப்புறம் உளுந்து. ஓகே. ஸோ இப்போ வாங்க நான் சாப்பிட போகிறேன். பசியில் பயங்கரமாக உளர ஆரம்பிச்சிட்டேன். போகலாம் வாங்க. என்ன பண்ணுறீங்க? அம்மா கொடுத்துட்டா. ராஜ் இப்போ வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாடி. தூக்கத்தில் கூட எந்திரிச்சு அம்மா ராஜ் இப்போ எங்கம்மா இருக்கும் அப்படிங்கிறாடி. ஓ மை காட். 2 நாள்ல சீரியஸா வந்து சொல்றேன், ரொம்ப இழைச்சிட்டா. எனக்கு ஏன் இவ இழைக்கிறானேன்னு தெரியல. சாப்பாடு வேணும், வேண்டாம். எனக்கு இதை சாப்பிட்றியா, வேண்டாம். பிடிச்சதே கொடுத்தாலும் வேண்டாம். ஏன்னா ஷீ இஸ் மிஸ்ஸிங் ஹர் ஃபாதர். அவங்க அப்பா வந்து ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ அவள் வந்து அதுலேயே ஏக்கமாக இருக்கா. இவ ஒன்று அவங்க கூட போகணும், அதுதான் அவளோட இது. பட் ஸ்கூல் இருக்கு இல்லையா, எப்படிங்க அனுப்ப முடியும்? சொன்னா கேட்க மாட்டேன்றா. அதனால அவங்க அப்பாவுக்கு இப்போ லெட்டர் எழுதிட்டு இருக்கா. எழுதுறியா? சரி, எழுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அது என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் கிவ்அவே போயிட்டு இருக்கு. கிவ்அவே வந்து பார்த்தீங்கன்னா 1-2 பேத்துக்கு இல்லை, 5 பேத்துக்கு நம்ம வந்து கிவ்அவே பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சில்க் சாரீ. ஸோ சில்க் சாரீ நீங்கள் வின் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சிம்பிளுங்க. அது என்னன்னா, நம்ம வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பேர் வந்து ரெஜிஸ்டர் ஆகணும் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சா
செஞ்சாதான் நம்ம வந்து உங்களுக்கு வந்து அந்த கிஃப்ட் வந்து சேர்றதுக்குள்ள ஒரு நியாயம் இருக்கும், ஒரு வேல்யூ இருக்கும்ல, அதுக்காக தான். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிவ்அவே மறக்காம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஸோ டக்குன்னு என்னோட பாடி ஹேர் ரிமூவல் மெத்தடை வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போறேன். பாடியில் ஹேர் ரிமூவிங் மெத்தட்ஸ் நிறைய இருக்கு. பட் எனக்கு ஈஸியாக கன்வீனியன்ட்டான ஒரு மெத்தட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஹேர் ரேசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கார்மசி பாடி ரேசர். அண்ட் இது வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து பிங்க், இன்னொன்று எல்லோ, அதுக்கப்புறமேட்டு ப்ளூ. நான் 2 கலர் பிக் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ. ஆக்சுவலாக இந்த கார்மசியோட பாடி ரேசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் அண்ட் சர்வ்ஸ் அப்படின்னு வந்து மெத்தடில் இருக்குது. ஏன்னா இது வந்து டபுள் சைடு வந்து உங்களுக்கு வந்து ஸ்விங் ஆகும். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் குள்ளார எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேக்கேஜிங் வந்து இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு காட்டன் பேக்கேஜிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்படி ஓப்பன் பண்ணால் அழகான பியூட்டிஃபுல் டெரன் இந்த ப்ராடக்ட் வந்து உள்ளார இருக்குது. ஸோ பார்க்கவே நல்ல ஒரு லக்ஸரி பேக்கேஜிங்காக இருக்குது. அண்ட் த ரேசர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைக் ரொம்ப லைட் வெயிட்டாக கன்வீனியண்ட்டான ஒரு ரேசராக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இந்த grip வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டைமண்ட் கட்டில் கொடுத்துருக்க ஒரு grip அண்ட் நல்ல ஒரு gripபாகவும் இருக்குது. ஸோ டெக்ஸ்டரும் இருக்குது, நல்ல லைட் வெயிட்டாக வந்து ஃபீல் ஆகுது. ரொம்ப ஹெவியாக இருந்தால் நமக்கு வந்து ஷேவிங் பண்ணும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்படி வந்து கர்வ்ஸ் எல்லாம் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இது லைட் வெயிட்டாக இருந்தால் ரொம்ப கன்வீனியண்ட்டாக நம்ம எல்லா இடத்துலையும் வந்து ஈஸியாக வந்து ட்ராவல் ஆக முடியும். நமக்கு அந்த ஹெவினஸ் வந்து இருக்காது. 2-way ஸ்விங்கிங் பிவாய்ட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து ஸ்விங் ஆகும். ஸோ உங்களுக்கு நல்ல எல்லா கர்வ்ஸுக்கும் வந்து ஈஸியாக போய் கிளைட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பிளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5 பிளேட்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்ட்ரோக்லேயே வந்து எல்லா ஹேரையும் ரிமூவ் பண்ணுறதுக்காக அந்த 5 பிளேட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த 5 பிளேடுமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் பின்னாடியே வந்து ஒரு ப்ரஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரஷ் எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் எல்லாம் வந்து லிஃப்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஸோ அந்த லிஃப்ட் பண்ணி கொடுக்கும் போது இந்த பிளேட்ஸ் போய் அது மேலே படும் போது அந்த ஹேர்லாம் வந்து கட்டாகி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு வேண்டி அந்த ப்ரஷ்ஷும் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து விச் இஸ் ரியலி சூப்பர் இன்னோவேட்டிவ் தான் நான் வந்து சொல்லணும். ஸோ கார்மசியோட பாடி ரேசர்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எந்த விதமான எரிச்சலும் கொடுக்காது. நம்ம ஸ்கின்னும் சாஃப்டாக ஸ்மூத்தாக மாய்ஸ்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நல்லா வந்து அந்த ஷைனி லுக் வந்து கிடைக்கும். ஸோ இதை இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதை நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ கார்மசியோட ரேசர்ஸ் நீங்கள் எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேண்டில் யூஸ் பண்ணலாம், அப்புறம் லெக்ஸில் வந்து யூஸ் பண்ணலாம், அண்டர் ஆர்ம்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டிய இடம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிக்னி லைனு. இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த கார்மசியோட பாடி ரேசர் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. அண்ட் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஜஸ்ட் நார்மல் வாட்டரில் நீங்கள் வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து நினச்சிக்கோங்க. அதாவது ஹேண்டு, லெக்கு இல்லைனா அண்டர் ஆர்ம் வாட்டரில் வச்சு நினச்சிக்கோங்க. நினச்ச பிறகு இந்த கார்மசியோட பாடி ரேசரை எடுத்து ஈஸியாக ஹேர் போகிற டைரக்ஷன் நீங்க அப்படியே கிளைட் பண்ணிட்டு ஈஸியா வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து 1 ஸ்ட்ரோக்லயே வந்து ஹேர் வந்து ரிமூவ் பண்ணிடும். இப்போ உங்களுக்கு நிறைய அதிகமா ஹேர் இருந்ததுன்னா 2-3 ஸ்ட்ரோக்ஸ் ஆகுங்க. ஸோ இது நீங்க ஒன்ஸ் யூஸ் பண்ண பிறகு நீங்க வந்து அப்படியே வந்து நல்லா வாட்டர்ல வந்து அந்த ரேசர் ஹெட்டை வந்து காமிச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏர் ட்ரை பண்ணிடுங்க. ட்ரை பண்ணி முடிச்ச பிறகு நீங்க அந்த லாக்கை வந்து போட்டு அந்த கேப் இருக்குல்லையா அந்த கேப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சேஃபா செக்யூர் பிளேஸ்ல வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். நீங்களும் இதே மாதிரி கன்வீனியன்ட்டா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரேசர்ல 360 டிகிரியும் வந்து மாய்ஸ்சர் grip வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அலோவேராவும் வைட்டமின் ஈயும் இருக்கு. இந்த grip வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லிப் ப்ரூஃப் grip. ஸோ நமக்கு ஈஸி கர்வ்ஸ் அண்ட் நம்ம பாடியில வந்து நிறைய கர்வ்ஸ் இருக்கும்ல அந்த இடத்துலலாம் வந்து ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸ்லிப்பும் ஆகாது. சரிங்களா? ஸோ இது மேக்னெட்டிக் ஹெட் வச்சிருக்காங்க. ஸோ ரிமூவ் பண்றதுக்கும் ஈஸியா ஹெட்டை வந்து அட்டாச் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா கன்வீனியன்ட்டா இருக்கு. ஸோ கார்மசி பாடி ரேசர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாடிக்கும் வந்து தனியா டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிக்னி ஏரியாக்கு தனியா டிசைன் பண்ணிருக்காங்க. சோ இப்போ அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அது என்னன்னா நீங்க வந்து உங்களோட ரேசர் யார் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்காதீங்க. உங்க ஃபேமிலியில அக்காவோ தங்கச்சி அம்மாவோ யார் யூஸ் பண்றதா இருந்தாலும் நீங்க அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா வந்து அதுல பாக்டீரியாஸ் இருக்கும். ஸோ உங்களோட ரேசர்ஸ் மட்டும் நீங்க வந்து சேஃபா யூஸ் பண்ணுங்க. அண்ட் எஸ் ஹேர் ரிமூவ் பண்றதெல்லாம் உங்களோட விருப்பம் மட்டும்தான். உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு எனக்கு ஹேர்லாம் வந்து தெரியக்கூடாது அப்படின்னு நீங்க கிளீனா இருக்கணும், கிளீன் ஷேவ்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷேவிங் டெக்னிக்ஸ் எல்லாம்
எல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபெமினைன் ஹைஜீன் பற்றி நிறைய வந்து காமசியோட யூடியூப் சேனலில் இருக்குது. உங்களுக்கு இன்னும் நிறைய ஃபெமினைன் ஹைஜீன் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அவங்களோட லைக் யூடியூப் சேனலை வந்து செக் அவுட் பண்ணுங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ், இதோட ப்ரைஸ் வந்து லைக் 699 rupees. ஐயோ இவ்வளோ விலையா அப்படின்னு யோசிக்காதீங்க. காமசியோட வெப்சைட்டில் நீங்கள் போய் செக் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோட கோர்ஸ் சுஜாதா 10 நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் 10% டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு காமசி பாடி ரேசர் உங்களுக்கு அவங்க வெப்சைட்டில் மட்டும் இல்லாமல் அமேசான்லேயும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து அங்கேயும் வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷேவ் பண்ணி முடிச்ச பிறகு நம்மளோட ஸ்கின் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக ஒரு மாய்ஸ்சரைசிங் லோஷன் இல்லைன்னா என்னோட ஃபேவரட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில், அதை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். வீட்டில் இருக்கனால கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு ரேசர் வந்து பார்த்தீங்கன்னா 3 கலரில் இருக்குது. எனக்கு பிடிச்ச கலர் அப்படி பார்த்தீங்கன்னா பிங்க் பேஷன். அது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆக்சுவலாக நான் வந்து இந்த செப்டம்பர் 15க்கு எப்போவுமே நம்மளோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிற போது நான் வந்து ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் எனக்காக வாங்கிப்பேன். அண்ட் இந்த செப்டம்பர் 15க்கும் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா, அதனால நான் வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ மகாவீர்ஸ்லேருந்து இந்த தடவை வந்து ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். ஸோ என்ன மாதிரி ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு வந்து காமிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி ஒரு செட்டு வந்து வேர் பண்ணிவிட்டேன், ஒரு செட்டு வந்து அம்மா வீட்டில் வந்து வச்சுட்டேன். அண்ட் இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 செட் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு செட் வந்து ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்கும். இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்க்கு போடணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் அந்த ட்ரெஸ். எப்படி இருக்கு? ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு என்கிட்ட இல்லவே இல்லை. ஆனால் எனக்கு மகாவீர்ஸில் ஒரு பிடிக்காத விஷயம் என்ன தம்மா, எழுதி கொடுக்கணுமாடி. ஸோ ஆக்சுவலாக இந்த கலர் காம்பினேஷன் என்கிட்ட இல்லை. அண்ட் இந்த பேட்டர்ன் இந்த ஸ்டைலில் என்கிட்ட இல்லவே இல்லை. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்லேருந்து நல்ல ஸ்லிட் வருது. ஓகேவா, பாருங்கள் ஸ்லிட். ஸோ கம்ஃபர்டபுளான ட்ரெஸ், குத்த மாட்டேங்குது. அதுதான் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அண்ட் இதோட பேண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாசோ பேண்ட் மாதிரி ரொம்ப நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. பியூட்டிஃபுல்லான ஒரு பீஸ்டல் க்ரீன் கலர், அந்த பிஸ்தா க்ரீன் சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து டிஜிட்டல் ஃப்ளாரல் பிரிண்ட்ஸ் வித் மிரர் ஒர்க். நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மிரர் ஒர்க் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பேண்ட் வருது. பின்னாடி வந்து நல்ல எலாஸ்டிசிட்டி கொடுத்துருக்காங்க. முன்னாடியும் வந்து நல்ல பட்டை மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட ஹைலைட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சி ஆஹா இது கண்டிப்பாக எடுத்து ஆகணும் அப்படின்னு 2 ரீசன். ஒன்று வந்து டாப்பு, அண்ட் அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த துப்பட்டாங்க. ஸோ துப்பட்டா வந்து ஸ்ட்ரெச் பண்ணி காமிக்கிறேன். பியூட்டிஃபுல் துப்பட்டால மொத்தமாக 4 ட்ரெஸ் வாங்கினால எனக்கு தனித்தனியாக இது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரியல. போனால் நான் பார்ப்பேன், பார்த்துட்டு எனக்கு செட் ஆகிற கலர்ஸ் நான் போட்டு பார்ப்பேன். போட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தால் நான் வாங்குவேன், இல்லைன்னா அங்கேயே வச்சுட்டு வந்துடுவேன். இது இந்த தடவை எனக்கு தேடினது 4 ட்ரெஸ்ஸு, அதனால் அதை தான் எடுத்துகிட்டு வந்தோம். இங்கே ஒருத்தி சொல்லு ஊற்றிட்டுருக்கா. தன்மை ரொம்ப பிடிக்குமா? இது அப்படியே சாப்பிடுவியா இல்லை உப்பு மிளகா போட்டு சாப்பிடுவியா? மிளகா போட்டு. ஏன் நீ ஏன் உப்பு மிளகா போட்டு சாப்பிடுவியா? பார்த்து பார்த்து கை பார்த்து ரத்தம் வந்துடும். அப்புறம் உனக்கு நிறைய டைம் ரத்தம் வந்திருக்கு, பார்த்து. அவளுக்கு வேலை ஆகணும்ல, அதனால பார்த்து பார்த்துங்கிறா. எடுத்து சாப்பிடு. இரு உப்பு மிளகு போடணும்ல. இப்போ ஃபோன் வருது, அட்டென்ட் பண்ணு. ஹாப்பி மாங்காய் பார்த்தோன்னே பாப்பா மூஞ்சில சந்தோஷம். உப்பே இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்காங்கன்னா கருவேப்பிலையா? அது வேணாம், சரி போடுறதுனா போடு. வந்து இது ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் என்னென்ன போட்டிருக்கோன்னா கொஞ்சமாக மல்லித்தூள், ஏன்னா மல்லி கிடைக்கல, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 3 வரமிளகா போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் இதை வந்து அந்த கல்லுப்போடு சேர்த்து இடிச்சுக்க போகிறோம். பண்ணுறோம் போடு. அட எதுக்கு இவ்வளோ இது போட்டிருக்க? கருவேப்பிலை எடுத்து நான் போட்டேன். போட்டாச்சு. ஒருத்திங்கக்கா மாங்காய் பேய் இடி சப்பு கொட்டி தின்னுட்டு இருக்கா தன்மை. தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க, எங்கள் குழந்தை தான் சப்பு கொட்டி திங்குது. நம்ம இந்த இடிச்சு வச்சதை இதில் தாளிச்சிக்கலாம்.
Yummy. ஒருத்தி உசுன்னு சாப்பிட்டுட்டு இருக்கா. ஸோ வாட்டர்மெலன் லைட்டாக உப்பு, கொஞ்சமாக சர்க்கரை. உப்பா? உப்பு எதுக்கடி போட்ட? நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் டேஸ்ட்டாக இருக்குமா? என்னடி நீ நான் குடிக்கக்கூடாதுன்னு ஏதோ பிளான் பண்ணி தாங்க பண்ணுறா. ஆமாம், எனக்கு வந்து நான் நயவஞ்சகி, இதை குடிக்கவே கூடாதுன்னு நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். உப்பை தான் எதுக்கடி ஜூஸில் போடுற? அவளே பண்ணி அவளே குடிச்சுக்கலாம். என்ன டேஸ்ட்னு மட்டும் நீ பாரு. நேற்று வந்து டேஸ்ட் அதே டேஸ்ட்டு கொண்டு வந்திருக்கேன். ஓகேடி, பார்க்கலாம். இதில் வந்து பொடி பொடியாக நம்ம வந்து இதை கட் பண்ணிக்கணும். கட்டிங்கில் நான் பெரிய மாஸ்டர்லாம் கிடையாது, சரிங்களா? Judge of the show. சத்தமா சொல்லு. ஆனா இது காரமான டேஸ்ட் வருது கொஞ்சம். நான் கொஞ்சம் காரமா டேஸ்ட் வருது ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது. அது அவ வந்து அந்த இது அப்ளை பண்ணிருந்தா. இப்போ குடிச்சு பாரு. இப்போ குடிச்சு சொல்லு. இந்த வீடியோ எங்க முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ண. Until then, take care. Bye bye.